அனைவருக்கும் வணக்கம். ஐபிஎல் இசை வெளியீட்டு விழாக்கு வரை தந்த ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கின்ற பாக்கிரா சார் உள்ளிட்ட எனது சக தோழர்களுக்கும் இந்த திரைப்படத்தில் உள்ள பணியாற்றிய கலைஞர்களுக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. முக்கியமாக இந்த படத்தோட டைரக்டர் வந்து என்னோடய நண்பர். அவர் சின்ன வயசுலேருந்து எனக்கு நண்பர் வந்தேன். ரொம்ப நாளாக வந்து நம்ம டைரக்டர் யூனியனில் எங்களுடைய கூடவே இருந்து இந்த படமே வந்து ஒரு 1.5 வருஷமாக அவர் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு நாள் வருவார். ப்ரொடியூசர் என்னென்னலாம் பேசணுமோ அதையே அவர் பேசுவார். அண்ணா இப்படி ஆகிடுச்சு, இப்படி ஆகிடுச்சு, இப்படி ஆகிடுச்சு, ஒன்றா நம்ம கிளியர் பண்ணிட்டே இருப்போம். ஆனால் இந்த ஸ்டேஜில் பார்க்கும்போது வந்து உண்மையாக மகிழ்ச்சியாக இருந்தது. தயாரிப்பாளரும் இயக்குனரும் வந்து ஆடியோ ரிலீஸில் நண்பர்களாக இருக்கீங்க இல்லையா, அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றி. பல திரைப்படங்களுக்கு வந்து டைரக்டர் எங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, சார் என்ன ஆடியோ ரிலீஸ் கூப்பிடவே இல்லை சார் அப்படின்னு பண்ணுவாங்க. எங்களுக்கு டைரக்டர் சொன்னீங்களா. ப்ரொடியூசர் கவுன்சிலில் வந்து அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, சார் எங்கள் ஆடியோ ரிலீஸுக்கு டைரக்டரே வரல சார், இப்போ ஷூட்டிங் முடிச்சுட்டு போயிட்டார் சார் அப்படின்னு. ஆனால் இந்த மேடையில் 2 பேரும் நண்பர்களாக இருந்து, அதுவும் வந்து நம்ம ஒரு ப்ரொடியூசர் வந்து சிரிச்ச முகத்தோடு எல்லாருக்கும் வந்து கிஃப்ட் கொடுக்கும்போதே வந்து அது என்ன கிஃப்டாக இருந்தாலும் அப்போ சந்தோஷமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கான்ஃபிடென்ஸாக வந்து இதை நானே தமிழ்நாடு முழுக்க ரிலீஸ் பண்ணுறேன்னு வந்து பெருமையாகவும் சந்தோஷமாகவும் சொன்னார். ஸோ நரேன் சொன்னார் இல்லையா, கான்ஃபிடென்ட்டை வந்து நம்ம டைரக்டர் கொஞ்சம் அதிகம்னு, அதை விட அதிகமான கான்ஃபிடென்ட் வந்து தயாரிப்பாளர் இருக்குது. அந்த வகையில் தயாரிப்பாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதுபோல் இந்த உண்மையிலே இந்த நிகழ்ச்சிக்கு வந்தபோது ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, எல்லோரும் வந்து இப்போ பத்திரிகையாருங்க நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுங்கள், நீங்கள் ப்ரொமோட் பண்ணுங்கள், அவங்க ப்ரொமோட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த யூனிட்டில் இருக்கிற யாருமே அதுக்கு வரமாட்டாங்க. ஹீரோ வரமாட்டாங்க, ஹீரோயின் வரமாட்டாங்க, டெக்கரேஷன் வரமாட்டாங்க. ஆனால் இதில் வந்து வித்தியாசமாக அஸ்வின் வந்து மேலே இருந்து எல்லாரையும் பாட வச்சு, இது நாங்கள் பேசுகிறத விட நீங்கள் பண்ண ப்ரொமோஷன் தான் வந்து எல்லாரையும் போய் சேரும். அந்த வகையில் வந்து அஸ்வினுக்கும் சின்மயமாகவும் ரம்யாவுக்கும் எல்லாருக்குமே வந்து பாடணும், சம்பளம் வாங்கணும், போயிட்டோன்னு இல்லாமல் இந்த இது பிரபல்யம் ஆகும்போது, மக்களை போய் சென்றடையும் போது நிச்சயமாக நாங்கள் வந்து எங்களோடது வந்து ஒரு 50%, உங்களோடது 90%. நீங்கள் தான் வந்து செலிப்ரிட்டியாக இருக்கீங்க, உங்களை ப்ரமோட் பண்ணிக்கிறீங்க, இந்த படத்தையும் ப்ரமோட் பண்ணிக்கிறீங்கும் போது நிச்சயமாக அந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். அதனால் இதில் வந்து அபிராமிலாம் இந்த இதுக்கு வந்திருக்காங்க. பெரும்பாலும் வந்து நிகழ்ச்சிக்கு வந்து அந்தந்த படத்தோட ஹீரோ ஹீரோயினே வராத காலகட்டத்தில் எல்லாருமே கலந்துட்டது வந்து ஒரு குடும்பமாக இருக்குது. பக்கத்தில் வந்து அண்ணன் கேட்ட அந்த உதயகுமார் அண்ணன், அம்மா எல்லாம் வந்துடுச்சு அவனுக்குன்னு, எல்லாம் வந்துடுச்சுன்னு அவங்க சொன்னாங்க. அந்த வகையில் யாருக்குமே வந்து எந்த விதமான பேலன்ஸும் இல்லாமல் வந்து ப்ரொடியூசர்த்தை நல்லா வச்சுருக்கான்னு தெரியுது. அப்புறம் வந்து இந்த வாசன் வந்து படம் சாங் பார்த்துட்டே இருக்கும்போது, அண்ணே இது என்னண்ணே, நான் என்ன பண்ணணும்னு, என்ன டெவலப் பண்ணணும், என்ன கற்றுக்கணும்னு, ஒன்றுமே கற்றுக்காத இப்படியே இரு, இப்போ எப்படி எங்களோட நட்பாக இருக்குது அப்படியே நீ கடைசி வரைக்கும் ஹீரோ ஆன பிறகு வந்து வேறு மாதிரி மாறிடாது. அதுதான் சினிமாவில் நாங்கள் எல்லாருக்கும் சொல்கிற விஷயம். இப்போ இயல்பாக இருந்தால் போதும், மற்றதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பீரியன்ஸில் எல்லாருமே கற்றுப்பாங்க. நீங்கள் வளரும் வாய்ப்பு தரும்போது, வாய்ப்பு வரும்போது தயாரிப்பாளரோடும் இயக்குனரோடும் எவ்வளோ நட்பாக இருக்கீங்களோ அதுபோல் கடைசி வரைக்கும் இருந்தீங்கன்னா வேறு ஒன்றும் நீங்கள் தர வேண்டியதில்லை. எங்களை எங்கேயாவது மேடையில் பார்க்கும்போது, அப்பா அம்மாவை பார்க்கும்போது என்ன ஒரு மரியாதை கொடுக்குறோமோ அதுபோல் தங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணவங்கள நீங்கள் பார்க்கும்போது அந்த மரியாதையை கொடுத்தீங்கன்னா போதும். உங்கள் சொத்தில், உங்கள் இதுலேயும் எதுவுமே ஷேர் வேண்டாம். ஆனால் எங்களுக்கு ஒரு இது இருக்கும், நாங்கள் இவ்வளோ பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். தயாரிப்பாளர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உண்மையிலே காணாமல் இருப்பாங்க, வறுமையில் இருப்பாங்க. அவங்களால வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டவங்க இன்றைக்கி மிகப்பெரிய நிலையில் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். ஒரு நன்றி அறிதலோட ஒரு மேடையில் என்னை இன்னார் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு சொல்லும்போது அந்த கிரெடிட் வந்து அவங்களுக்கு போய் சேரும்போது நிச்சயமாக அந்த வாழ்த்து உங்களை என்றைக்கும் வாழ வைக்கும். அதுதான் நான் அவங்களுக்கு சொல்ல விரும்புகிறது. மற்றபடி இந்த படத்தில் கருணாநிதி வந்து இந்த சாங் பார்க்கும்போது முதல்ல நான் ஒரு டைரக்டராக பார்க்கும்போது இதில் நான் வந்து முதல்ல பாராட்டணும்னு நினைக்கிறது வந்து ஆர்ட் டைரக்டராக பாராட்டணும்னு நினைக்கிறேன். அவர் எனக்கு பேர் கூட தெரியாது, வெங்கல் ரவி. ஏன்னா அந்த சாங் பார்க்கும்போது நிச்சயமாக உங்களோட வந்து அதில் பங்கு வந்து மிக அதிகமாக இருக்குது. எவ்வளோ சாங் பார்க்கும்போது இந்த செட்டை வந்து ரொம்ப சிம்பிளாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கீங்க. நீங்கள் உங்களுடைய தோற்றத்துக்கும் உங்களுடைய ஒர்க்குக்கும் சம்மந்தம் இல்லை, வேறு மாதிரி இருக்குது. நீங்கள் சாங் பார்க்கும்போது சாதாரண மனிதர் மாதிரி இருக்கீங்க, ஆனால் உங்கள் விஷுவல்ஸ் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த கலர்ஸ், அந்த காம்பினேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அது மாதிரி வந்து கேமராமேனுக்கும் வந்து நான் பாராட்ட சொல்ல விருப்பப்படுறேன். ஏற்கனவே நிறைய தடவை வந்து எல்லோரும் நான் பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை, கோடிக்கணக்கான பேர் வந்து அஸ்வினோட சாங் வந்து பாராட்டி அது வந்து ரீச் பண்ணியிருக்காங்க, ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய பாராட்டியே இது மிகப்பெரிய பாராட்ட நினைக்கிறேன். இதில் கலைஞர்களுக்கு நான் வந்து இந்த மேடையில் வந்து சொல்ல விருப்பப்படுறது ஒன்று தான். அதாவது என்னென்னா,
நம்மளை யாரும் மிஸ் பண்ணக்கூடாது. நம்ம சின்ன சின்ன மிஸ்டேக்ஸில் நம்மளை யாரும் மிஸ் ஆகாமல் போயிடக்கூடாது. ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, நம்ம சின்ன வயசில் நான் சைக்கிள் கற்றுக்கணும் வச்சுங்களேன். சைக்கிளில் உங்களுக்கு தெரியும், அரைப்படல் தான் ஃபஸ்ட்டு சின்ன வயசில் அடிப்போம். அடிக்கும்போது அந்த செயின் ஒரு பல்லு ஏறி ராங்கில் போயிடும். ஒரு பல்லு ராங்கில் போனோடனே எல்லா பல் சக்கரமும் அடிக்கும், ரிவர்ஸில் அடிச்சுட்டே இருக்கும். அப்போ நம்ம இறங்கி அந்த ஒரு பல் சக்கரத்தை சரி பண்ணோமா, செயின் சுத்தமாக சோழ்வாங்க. அந்த 24 சக்கரத்துலையும் அடிப்படாமல், பல் அடிப்படாமல் வண்டி அழகாக ஓடிக்கிட்டே இருக்கும். அதுதான் கலைஞர்களுக்கு எந்த இதுலேயும் முரண்பாடோ கான்ஃப்ளிக்டோ இல்லாமல், ஏதாவது கான்ஃப்ளிக்ட் வந்தாலும், யார் மூலமாலும் தவறு வந்தாலும் அதை அவங்க சரி பண்ணிக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்துட்டு. ஏன்னா திறமை வாய்ந்த கலைஞர்கள் சந்தர்ப்பத்தால் அவங்கள தமிழ்நாட்டு மக்கள் மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இவங்கெல்லாம் மக்களோட சொத்து. கலைஞர்கள் மக்களோட சொத்து. அந்த குரலை கேட்கும்போது, கண்ணு மூடி அந்த குரலை கேட்கும்போது ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு இயற்கை சூழலில் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்காமல் இருக்குது. இது மாதிரி கலைஞர்கள் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அதுக்கான ஒரு அறிவுரையாவோ இல்லை நண்பர்களுக்கு சொல்கிற தோழமை கருத்தாவது எடுத்துக்கலாம். இந்த திரைப்படம் நிச்சயமாக மிக பிரம்மாண்டமான வெற்றி அடையும். கருணாநிதி, ஆல் த பெஸ்ட், ஆல் த பெஸ்ட். அது மாதிரி ஹீரோயினுக்கு பேரே நல்ல பேர் வச்சுருக்காங்க, குஷிதா. நீ நிச்சயமாக எல்லாருக்கும் குஷி கொடுப்பேங்கிற நம்பிக்கை அவங்க பார்க்கும்போது தெரியுது. விஷ் யூ ஆல் த பெஸ்ட், ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. இல்லை, நேரம் கருதி சுருக்கமாக 2 வார்த்தைன்னு யாருக்காவது நீ சொல்லுவேன்னு பார்த்தேன். ஒருத்தருக்குமே சொல்லலை. ஆமாம், மனசு விட்டு பேசுகிறேன்னா லைட் ஆஃப் பண்ண ஆரம்பிப்பாங்கம்மா. அந்த நேரத்தில் என்ன கூப்பிடல, அது ஒரு சிம்டம் கொடுப்பாங்க. அவங்க டைம் ஆகி போச்சுங்கும் போது மெல்ல ஒவ்வொரு லைட்டாக ஆஃப் பண்ணுவாங்க. ஸோ சிறப்பான இந்த ஐபிஎல் திரைப்படத்தினுடைய இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாக்கு வந்திருக்கிற அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள், முன்னால் உட்காந்துருக்காங்க, வாழ்த்து வந்திருக்கவங்க எல்லாத்துக்கும், இங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். வேகமாக பேச வேண்டியது, சீக்கிரமாக பேச வேண்டியது. நான் சொன்ன மாதிரி நிப்பில் நீ என்னை மாட்டி விட்ட. கோயம்புத்தூரில் நான் ஒரு ஏரியாவில், பாரதிபுரம்னு ஒரு ஏரியா, பேடமேட்டு பக்கத்தில், அங்கே குடியிருந்தேன். அங்கேருந்து சித்தாபுரம்னு புதுசாக ஒரு ஏரியாவுக்கு வீடு மாறி போனோம். அப்போ அங்கே போகும்போது அங்கே வழியில் இந்த கேரம் கிளப்பு இருந்தது அந்த ஏரியாவில். எனக்கு கேரம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அப்போது அந்த கிளப்பில் போய் மெல்ல கேரம் விளையாடுறதுக்கும், புது ஆளுன்னு எல்லோரும் எப்படி பார்ப்பாங்க இல்லையா, யாரோ ஒரு புது பையன் வந்திருக்கான்னு. அப்புறம் நான் நல்லா ஆடுவேன். அதனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் உட்காருவாங்க, ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன். உடனே அவங்க எல்லாருமே, இந்த நேரத்தில் நம்ம ஆள் இல்லாமல் போயிட்டாரே, நம்ம ஆள் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஏரியாவுக்குள்ளே புதுசாக ஒருத்தர் டெய்லி ஜெயிச்சுட்டு இருந்தால் அந்த ஏரியா ஒரு பாசம் இருக்கும் இல்லையா. அப்புறம் ஒவ்வொரு நாளும் சொல்லும்போதும் இன்றைக்கின்னு பார்த்து நம்ம ஆள் இல்லாமல் போயிட்டாரே அப்படின்னு சொல்லு. எனக்கு அந்த ஆள் யார் அவர் கூட ஆடணுன்னா பாக்கி எல்லாத்தோடையும் ஆடியாச்சு. இப்போ அந்த ஆள் மட்டும் பேலன்ஸு. அப்புறம் ஒரு நாளே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. என்ன சார், ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக நீங்கள் வந்துடுங்க, எங்கள் ஆள் ஒருத்தருக்கு, அவர் கூட நீங்கள் ஆடுங்க சார், கண்டிப்பாக உங்களால் முடியவே முடியாது அவர் கூட. சரின்னு அந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அப்புறம் வந்தோடனே அப்புறம் அவரை பார்த்து தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க. நானும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு சிங்கிள்ஸ் ஆட ஆரம்பித்தோம். நான் ஆட ஆரம்பிக்கும்போது முதல்ல அவர் எப்படி ஆடுவார் தெரிஞ்சுக்கிறதுக்காக ட்ரையலில் ரொம்ப ஸ்லோவாக அப்படி லேசாக அப்படி டச் பண்ணிக்கிட்டு அப்போ அவருடைய ஆட்டத்தை அப்சர்வ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸ்ட்ரெயிட் காயினெல்லாம் நல்லா போட்டார், கட் பண்ணி ஸ்ட்ரெயிட் காயின் போடுறது அதெல்லாம் நல்லா போட்டார். வேறு டபுள் ஐடியாக்கெல்லாம் போகல. அப்புறம் ஒரு ட்ரையல் முடிஞ்சது. அதுக்கப்புறம் 2வது ட்ரையல் அவங்க உடனே அவர் ஆட அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அங்கே இருக்கிற எல்லோரும், ஏன்னா நான் ஒருத்தன் சிங்கிள் சோலோ, ஏன் ஏரியா இல்லையா அவங்க ஏரியா, எல்லோரும் சபாஸ் அப்படின்னு சொல்லி கை தட்டிகிட்டு இருக்காங்க, உற்சாகப்படுத்திகிட்டு இருக்காங்க. அப்புறம் டாஸ் போட்டு பொண்ணை ஆட ஆரம்பித்தோம். இப்போ நான் எடுத்தோன்னே அவரை சிங்கிள் காய் போடுற ஆள் டபுள் ஐடியாக்கெல்லாம் போகலை அப்படின்னு ஒன்றுமே எடுத்தோன்னே ஸ்ட்ரெயிட் காயின் போடாமல் நான் டபுள் பாயிண்ட் கெயின் பண்ணி அடித்தேன். அது விழுந்தோடனே அவருக்கு லேசாக அப்படியே இப்படி என்னை பார்க்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் நான் ஆடினது பூராமல் டிஃபென்ஸ் போட்டு நான் ஆட ஆரம்பித்தேன். அப்புறம் போர்டு எடுத்துக்கிட்டே இருந்தோம். இப்போ இந்த கூட்டத்தில் என்னென்னா, அவர் மிஸ் பண்ணும்போது எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஃபீலிங் ஆகி ஏதோ அவங்க எல்லாருமே தான மாதிரி
ஒரு மாதிரி ஃபங்காகி ரெடி பார்த்து அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் ஒன்று பண்ண பிரமாதமான கைதட்டல், எனக்கு கைதட்டல் இல்லை. அப்புறம் இப்படி போயிட்டே இருந்தது, அப்படியே பாயிண்ட் எடுத்துகிட்டே இருந்தோம். அப்புறம் நான் கொஞ்சம் யோசித்தேன், இத்தனை பேர் அவர் ஹீரோவாக நினச்சி இன்றைக்கி கண்டிப்பாக அவர் ஜெயிக்கணுன்ட்டு இவ்வளோ பேர் உட்காண்ட்ருக்கிற நேரத்தில் இப்போ நான் எங்கேயோ இருந்து வந்தவன் இன்றைக்கி ஒரு நாள் நான் ஜெயிச்சேன்னா இருப்போது, ஒரு நாள் தோத்தாதனால என்ன ப்ரெஸ்டீஜாக இருப்போது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்லோ டவுன் பண்ணிட்டேன். அப்படி இப்படியே ஆடி அப்படியே 2 பேரும் ஈக்குவல் வர்ற மாதிரி பண்ணி கடைசியில் அவர் ஜெயித்தார். உடனே அவங்க எல்லோரும் பயங்கர கிளாப்ஸ் அடிச்சு விசில் அவங்க எல்லாம் கை தட்டி இது பண்ணாங்க. அப்புறம் காஃபி சாப்பிட்லான்ட்டு போனோம். அப்புறம் உட்காந்தோம். ஒன்று நான் சும்மா சாதாரண சொன்னேன், நல்லா நீங்கள் சார், இல்லை ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் வேணும்னு எனக்கு விட்டு கொடுத்தீங்க, எனக்கு தெரியும். இல்லை அப்படி இல்லை, இல்லை எனக்கு தெரியும், நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இப்படி ஆடினீங்க, அப்புறம் அப்படி என்ன பண்ணீங்கன்னு தெரியும். இல்லை அப்படி இல்லைண்ணா, இல்லை எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படி இப்படின்னா. இல்லை சார், எல்லோரும் உங்கள் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுட்டு இருந்தாங்க, அதனால் நான் வந்து அப்படின்னா அதுக்கப்புறம் ரொம்ப தேங்க்ஸுங்க. அதுலேருந்து அவர் எனக்கு ஃப்ரெண்டாகி, எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டாகி, உயிர் நண்பன் அப்படின்னு ஆகிட்டார். அதுக்கப்புறம் நான் சினிமாவுக்கு புறப்பட்டு வந்தேன். அவர் வந்து வெறும் 1000 ரூபா சம்பளத்துக்கு மில்லு வேலைக்கு போயிட்டு இருந்தாப்புல. நீ வாடா, இங்கே என்ன பண்ணுற நீ அங்கே வா, இது என்ன ஒரு 10 வருஷம் வேலை பார்த்து ரிட்டையர் ஆனால் கூட 1 லட்ச ரூபா கிடைக்க போகுது, அவ்வளோதானே. அதெல்லாம் தாண்டி நம்ம வந்து நான் நல்லா வர நீ வந்துடலாம் வா அப்படின்னு சொல்லி அப்புறம் இங்கே கூப்பிட்டு வந்து எங்கூடைய என்னுடைய வேலைகள், என்னுடைய பிஸ்னஸ்ஸு, அது இது எல்லாமே பார்த்துட்டு என் ஆஃபீஸ்லேயே இருந்தாப்புல. அதுக்கப்புறம் ஒரு 3 படமும் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அவர் தீனான்னு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணார். அதுக்கப்புறம் ரெட்டை ஜடை வயசுன்னு பண்ணார். ஆயுத பூஜைன்னு 3 படமும் ப்ரொடியூஸ் பண்ணார். அவர் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சால் தான். இன்று போய் நாளைவா படத்தில் ஏ காவுமே ஏ கிஷான் ரகுதாத்தா அப்படின்னு ஹிந்தி பண்ணிட்டு போட்டு பால் படுத்துவார் இல்லையா, அந்த பழனிசாமி அப்படிங்கிறவர் தான் என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. எதுக்கு சொல்கிறேன்னா, நட்பு அப்படிங்கிறது வந்து அதை விட அதை சம்பாதிச்சிட்டா நீ வேறு எதை சம்பாதிச்சாலும் அதுக்கு ஈக்குவல் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு நட்புங்கிறது வந்து இங்கே வந்து நான் அவரை கூப்பிட்டு வந்து அவரை ப்ரொடியூசர் ஆக்கினேன். இங்கே இந்த ப்ரொடியூசர் தன்னுடைய நண்பனை கூப்பிட்டு வந்து டைரக்டர் ஆக்கியிருக்காரு. ஸோ அதை கேள்விப்பட்டோடனே அவர் எந்த அளவுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருந்தார். அவர் வந்து அவரே ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர். இதில் விஷப்பரிச்சையெல்லாம் பண்ண வேண்டாம், காசை வச்சு அதெல்லாம் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு எவ்வளோ நம்பிக்கையோடு அவர் வந்து அவரை வந்து வச்சு படம் பண்ண சொல்லியிருப்பார். அப்படிங்கும்போது அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படிங்கிறது வந்து எனக்கு அவ்வளோ நெகிழ்ச்சியாக இருந்தது. அதனால தான் அதை சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஸோ அந்தளவுக்கு அது வந்து இன்னும் இந்த படத்தில் அசோசியேட்டாக வேலை பார்த்துருக்க ஐயர் பாலுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பாக்யாவில் ரொம்ப பக்கபலமாக இருந்தது. பாக்யா ஆரம்பித்த நேரத்தில் இந்த பாலு இங்கிலீஷ்லேருந்து நிறையா வந்து நல்ல நல்ல கண்டென்ட் எல்லாம் இருந்ததுனால அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பாலு தான் வந்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்து அதை சஞ்சீவின்னு ஒருத்தர் நிர்வாக ஆசிரியர் அவர் இருந்தார். அவர் அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அழகுபடுத்தி அதை போடுவாங்க. அதுக்கு வந்து பிரமாதமாக வரவேற்பு இருந்தது. அந்தளவு வந்து இந்த பாலு வந்து ஹெல்ப்பாக இருந்தார். அவர்கிட்ட இது என்னன்னு கேட்கும்போது அப்போ தான் சொன்னார், அவர் தான் இந்த மேட்ரு சொன்னார். படத்தை பற்றி என்னன்னு சொல்லி ஆரம்பிக்கும்போது படத்தினுடைய அவுட்லைன் சொன்னார் ஒரு சின்னதாக. அதோட இந்த விஷயம் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அதனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக இந்த படம் பண்ணதுக்காக மதன் அவர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி கருணாநிதி அவர்கள், அவர் வந்து வெற்றிமாறன் சார் அசிஸ்டன்ட்னு சொன்னாங்க. லேபிள் அந்த அளவுக்கு இருந்தாலே அது கரெக்டாக இருக்கும், அதில் ஒன்றும் டவுட்டே பட வேண்டியதில்லை. அவர் சொல்லும்போது இவர் பேசும்போது சொல்லிட்டு போனார், நரேன் ஏதாவது இப்படி பண்ணலாமா, இதை மட்டும் பண்ணுங்கள், நான் சொல்கிறது மட்டும் பண்ணுங்க அப்படின்னு அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் கான்ஃபிடென்ட் இருக்கவும் அப்படி தான் தேவையில்லாது வேண்டாம், இது போதும் சார், இது போதும் சார்னு சொல்லுவாங்க. சில நேரங்கள் நாங்கள் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலான்னு கேட்க மாட்டோம். சில பேர் எப்படி சொன்னாலும் அவளுக்கு வரவே வராது. சில நேரங்களில் வந்து மாட்டிக்குவான்.
அது எங்கள் டைரக்டரு கூட அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போதே பார்த்துருக்குறேன். நம்மக்கிட்டையும் அதே மாதிரி நடிக்கணும்னு ஆர்வத்தில் வந்து கேட்டுருவான். வந்த எங்கே ஒரு இடத்துல அப்படி கோபமாக அப்படி பாடுறா அப்படின்னு சொன்னால், அப்படிம்மா அடே நீ பயந்து பார்க்கக்கூடாதுடா, கோபமாக பாருன்னா உனக்கு வரவே வராது. அப்புறம் கண்ணை நல்லா திறந்து வச்சுக்கோம்ப. அப்புறம் கண்ணை நல்லா திறந்து வச்சுட்டான்னு சொன்னால் கேமராமேன்ட்டு சொல்லி கேமரா கொஞ்சம் அப் வச்சுக்கோ அப்படின்ட்டு அப்படி கண்ணை திறந்து அப்படியே கோபமாக எந்திரி அப்படிம்பேன். அவன் டான் எந்திரிப்பான். எப்படி மியூசிக் டைரக்டர் இருக்காங்க அஸ்வின் எல்லாம் டம் அப்படின்னு அங்கே மியூசிக்கெல்லாம் போட்டுக்கிட்டு அப்புறம் இப்படி திரும்ப அப்படி திரும்ப அப்படி திரும்பன்னு டக்கு டக்கு டக்குன்னு எடிட்டுக்கெல்லாம் சேர்ந்து கட் பண்ணி பார்த்தா படத்தில் பிரமாமல் நடித்த மாதிரி இருக்கும். ஏதாவது ஒன்று பண்ணிடுவோம். அதுக்காக படத்தில் இப்போ ஏதாவது இப்படி ஷாட் வந்தால் அவனெல்லாம் நடிக்க தெரியாதுன்னு நினைக்க வேண்டாம். டெக்னிக்கும் ஒன்று இருக்குது. அந்த டெக்னிக்கில் வந்து சில நேரங்களில் வந்து இப்படி நடிக்க தெரியாமல் வந்து மாட்டும்போது யூஸ் பண்ணுவோம். ஆனால் அந்த கருணாநிதி வந்து அவ்வளோ கான்ஃபிடென்ட் இருந்தால் தான் அப்படி சொல்ல முடியும். ஒரு ஆர்டிஸ்ட்டு வந்து இல்லை சார் எனக்கு இது போது இப்படி வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அது வெற்றிமாறங்கட்டிலாம் இருந்து வந்ததுனால அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கார். அவருக்கு என்னுடைய பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் மணி கேமராமேன் ராஜா என்னோடய படத்துக்கு பண்ணார். சித்து +2 அதில் அசோசியேட்டு கூட ஒர்க் பண்ணேன் அப்படின்னாரு. இது அவர் பேசும்போது தான் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். அது ஒரு ஹீரோ வந்து எல்லாத்த பற்றியும் பேசி எல்லாத்துக்கும் நன்றி சொன்னால் ஓகே. மணி ஒவ்வொருத்தரையும் விடாமல் ஆள் விடாமல் சொல்லிக்கிட்டே இருக்கார். என்னடா எத்தனை பேர்த்துக்கு தான் இருந்தாலும் நன்றி சொல்லுவாருன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த அளவுக்கு மணியும் வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகி வேலை பார்த்துருக்காரு. இப்படி அதில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே, மியூசிக் டைரக்டரு அவர் ஏற்கனவே ஃபேமஸ் ஆகிட்டார். ஆர்ட் டைரக்டர் பற்றி எல்லாருமே மாற்றி மாற்றி சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி எல்லாருமே இதில் வந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாமே ஏற்கனவே நல்ல நேம் வாங்கினவங்க, அவங்கள வச்சு பண்ணியிருக்காங்க. இப்போ நடிகர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்க போய் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா, கதாநாயகன் அப்படிங்கிறத விட கதையின் நாயகன் சொல்லி கிஷோர் சொன்னாங்களே, இந்த கிஷோர் அவர்கள் வந்து அவரை பற்றி ரொம்ப மணி பாராட்டி பேசினாப்புல இன்னும் நிறைய பேர் எல்லாருமே சொன்னாங்க. என்னென்னா என்ன நமக்கு டேலண்ட் இருந்தாலும் என்ன இது இருந்தால் கூட நம்ம கேரக்டர் நல்லா இருக்கணும். சினிமாவில் மட்டும் நம்ம கேரக்டர் இல்லை, ரியல் லைஃப்பில் நம்ம கேரக்டர் நல்லா இருக்கணும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது வந்து கிஷோர்கிட்ட வந்து அந்த கேரக்டரு எல்லோரும் பாராட்டி சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ஆளை பார்க்கும்போது அவ்வளோ சாந்த சுருவியாக இருக்காது. படத்தில் தான் வில்லன். எல்லா படத்துலேயும் அவர் அடிக்கிற மாதிரி தான் கேரக்டர்கள் நிறைய வருமோ ஒழிய இதில் தான் அடி வாங்குற மாதிரி கேரக்டராக வந்து செஞ்சுருக்காரு. ஸோ குணசித்திரமான கேரக்டர்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா உதயகுமாரோடைய விருப்பத்துக்குரிய பிரியமான அபிராமி, இல்லை அவர் மிஸ் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி, அது மிஸ் ஆனால் அந்த ஃபீலிங் இருக்கும். ஏன்னா நான் கூட வந்து ரேவதி முதல் என்கிட்ட என்னோடய படத்தை தான் வந்து டார்லிங்கு. அப்புறம் நான் பார்த்தேன், ஏஜ் வந்து எனக்கு இடிச்சுது. என்னென்னா அது அப்போ தான் ஸ்கூல் முடிச்சுட்டு வர்ற மாதிரியே இருந்தது. +1 +2 படிக்கிற பொண்ணு மாதிரி. எனக்கு காலேஜ் எல்லாம் முடித்து ஃபாரின்லேருந்து படிச்சுட்டு வர்ற மாதிரி கேரக்டர் கொஞ்சம் மெச்சூர்டாக வேணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுமா அப்படின்னேன். அப்புறம் வந்து சரின்னு சொல்லி பார்த்தேன். அந்த ஒரு கேப்புக்குள்ளே எங்கள் டைரக்டர் மண்வாசனில் புக் பண்ணிட்டார். அதுக்கப்புறமா நான் வந்து இன்னொரு பொண்ணை சிங்கப்பூரில் பார்த்து எனக்கு நடிக்க சான்ஸ் கிடைக்குமானது. அப்புறம் நான் ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் எடுத்து பார்த்து இங்கே வந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்து பார்த்து ஓகே அடுத்த படம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே கொஞ்சம் கேப் இருந்து இந்த படம் முடிக்கிறதுக்குள்ளே பண்ணிடலான்ட்டு அதுக்குள்ளே எங்கள் டைரக்டர் கூப்பிட்டு போய் அந்த நிலாவை தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அதை நடிக்க வச்சுட்டாரு. அதுவும் போச்சு. அதுக்கப்புறமா வந்து அந்த இடத்துல எடுத்துகிட்டு இருந்தேன். அம்பியா வந்தது. வந்து சார் ரெண்டு சேச்சியானோம் அப்படின்னு சொல்லி ராதா கூப்பிட்டு வந்து காமிச்சது. நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா அடுத்து தூரில் இருந்து போச்சு வில்லேஜ் சப்ஜெக்ட்டு அதில் போட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேசி தரேன்னா பேசி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சேன். டக்கான்னு பார்த்தா எங்கள் டைரக்டர் மறுபடியும் அதையும் கூப்பிட்டு இத்தனை மிஸ் ஆகும்போது எப்படி இருக்கும். ஆனால் எல்லாருமே நல்லா வந்துட்டாங்க. என்னென்னா அது யார் கையில் படணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லையா. அந்த மாதிரி எங்கள் டைரக்டர்கிட்ட போனதுனால எல்லாருமே அவ்வளோ இதாக வந்தாங்க. அந்த மாதிரி அபிராமி மிஸ் பண்ணிட்டோன்னு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி இப்போ சொல்லிட்டு இருந்தார். அபிராமி வந்து கதாநாயகியாக நடித்த எமோஷன் கேரக்டர்களை விட இந்த அதுக்கப்புறம் கதைக்கு நாயகன் அப்படின்னு சொல்கிற மாதிரி கதைக்கு நாயகியாக நடிக்கிறாங்களே அது ஒரு 2-3 படம் பார்த்தேன். அதில் தான் அவங்களுக்கு நிறைய ஸ்கோப் கிடச்சிது. நிறையா நல்ல நல்ல
கேரக்டர்ஸ் எல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம போஸ் வெங்கட் அவருக்கு இன்னொரு முகம் இருக்குது. இந்த இதில் வழக்கமான முகத்தில் நடிச்சிருக்காரு. ஆனால் டைரக்டர்னு இன்னொரு முகம் ஒன்று இருக்குது. அதில் வந்து படம் 2 படம் பண்ணியிருக்காரு. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டுக்கு எல்லாருமே அவங்கவுங்க சிறப்பான முறையில் நடிச்சிருக்காங்க. இது எனக்கு நேரம் கருதி நான் வந்து வேறு நிறையா சொல்லணும்னு நினச்சி இன்னும் பேரண்ட்ஸ் எல்லாம் பேச வேண்டியதே பேசலன்னு நினைக்கிறேன். டைம் முடிச்சது உட்கார வச்சுட்டாங்களோ. ஸோ ஹீரோ அவர் வந்து ஃபஸ்ட் எடுத்து பாட்டு தானே போடுவாங்க. நான் அங்கே தான் கவனித்தேன் என்னடான்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்கு என்ன வீக்கோ இவன் முதல் படம் நடிக்கிறேன், இந்த பையன் எப்படி டான்ஸ் ஆட போகிறான்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறமா டான்ஸ் ஆடினாப்புல அந்த எக்ஸ்ப்ரெஷன் வந்து பயமே இல்லாமல் முதல் படத்தில் நடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்ப்ரெஷன் வந்து அவ்வளோ அழகாக வந்து பண்ணி கொடுத்தாப்புல. நான் பரவாயில்லையே, கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் அவ்வளோ நல்ல எக்ஸ்பிரஷனோட டான்ஸ் எல்லாம் ஆடுறாப்புல அப்படின்ட்டு. அப்போ நான் பின்னாடி விசாரிக்கும் போது தான் அவர் ஏற்கனவே யூடியூப்பில் ரொம்ப ஃபேமஸ்ஸு அப்படிங்கிற மாதிரி. அதனால் முதலே உனக்கு ஃபேன்ஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. இல்லைன்னா வந்து அங்கே மதுரையிலலாம் ஷூட்டிங் நடக்கும்போது மணிதானே சொன்னாப்புல அங்கே போய் கையெழுத்து போட்டுருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி உனக்கு ஆல்ரெடி நீ ஃபெமிலியர் ஆகிட்ட, ஆல்ரெடி உனக்கு அனுபவம் இருக்கிறதுனால உங்களுக்கு நான் வந்து பேசும்போது ஏதோ ரேசிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லி ஏதோ போட்டாங்க போலுக்குன்னு நினச்சிக்கிட்டேன். அதனால் ரேசிங் ஸ்டார் இல்லை, உனக்கு ரேசிங் ஸ்டார்னு சொன்னால் நல்லாயிருக்கும். ஏன்னா அடுத்தது எல்லாத்துக்கூடையும் ஹீரோ கூடலாம் ரேஸ் போடுற அளவுக்கு நீ வரணும் அப்படின்னு சொல்லணுன்ட்டு இருந்தேன். ஆனால் ப்ரொடியூசர்லாம் ஏற்கனவே ரேசிங் ஸ்டார்னு தான் அவங்க பேரே கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் ஆல்ரெடி உனக்கு அது எல்லோரும் நீ அச்சீவ் பண்ணுற அளவுக்கு வந்து எல்லாருமே உனக்கு வாழ்த்து தெரிவிச்சிட்டாங்க. உனக்கு ஓகே. அப்புறம் உங்கள் பக்கத்தில் உங்கள் அம்மாயி கூச்சொன்னது கதை அந்த கொண்டாமா கண்டிப்பாக உனக்கு நிறைய சான்ஸ் வருது. தொந்தரவு தமிழ் நேர்ச்சுக்கோமா. ஏன்னா இப்படி வந்து நின்று நான் ராது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா எதுவுமே ராதுன்னு நினச்சிடுவாங்க. அதனால் நீ கூடி சீக்கிரம் உனக்கு அது சான்ஸ் கிடைக்கும்போது தமிழ் கொஞ்சம் நல்லா இப்படியே ஒரு படம் 2 படம் அப்படி நடிச்சுக்கிட்டு இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதனால் இது என்னென்ன இந்த தெலுங்குலேருந்து வந்து தமிழ் கற்றுக்கிறத விட இந்த மலையாளத்துலேருந்து வந்து கற்றுக்கிறவங்க ஈஸியாக உடனே பேசிடுவாங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் 2 ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் கேரளாலேருந்து வர்றவங்க டக்குன்னு பேசிடுவாங்க. ஸோ நீ கொஞ்சம் டைம் ஆனால் கூட பரவாயில்ல கற்றுக்கோ. அதுக்கப்புறம் மீண்டும் இந்த படத்தினுடைய இது பார்த்தேன் நான். ட்ரெய்லரு கதையை வந்து பாலு சொன்ன மாதிரி கேட்கும்போது அந்த கதை இன்ஸ்பிரேஷன் ஆனது வந்து ஒரு ரியலாக நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எப்பவுமே ரியலாக நடந்ததை பேஸ் பண்ணி ஏதாவது அந்த மாதிரி கதைகள் பண்ணும்போது அது ஜனங்க ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்காங்க, அது ஈஸியாக அப்ரிசியேஷனும் கிடைக்கும். அதனால் இந்த கதை எனக்கே அது சொன்னதுலேருந்து படம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ட்ரெய்லரும் அதே மாதிரி வந்து ஒரு அந்த ஆக்ஷன் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த எமோஷன்ஸ் எல்லாம் படம் பார்க்கணுங்கிற ஒரு ஃபீலிங் கொடுத்துருக்கு. ஸோ படம் கண்டிப்பாக நல்லபடியாக சக்ஸஸ் ஆகும். அதனால் வெற்றி விழாவில் மீட் பண்ணுவோம். நண்பா, நீ வீட்டில் சொல்லி கூப்பிட்டு வந்து நான் மாட்டி விட்ட பாரு. 12:30 மணிக்கு கண்டிப்பாக வீட்டுக்கு வந்துடுவேன்னு சொல்லிட்டு வந்தேன். இங்கே வந்துன்னு என்ன வீட்டில் சொல்லிட்டுங்க லேட் ஆகுன்னு சொல்லி மெல்ல பேசிக்கலாம்னாரு. ஸோ எல்லாத்துக்கும் என்னுடைய மனமான நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். சார் நான் மட்டும் நிகழ்ச்சியாக வேணாம். அந்த 2 நிமிஷம் சேர்த்து நம்ம பேசலாம். சினிமா துறையிலே இயக்குனர்லேயே விவரமான ஆள் யாருன்னா பாக்கியராஜ் சார் தான். ஆனால் இன்றைக்கி விவரமான ஆள் யாருன்னா இயக்குனர் செல்வமணி சார், இயக்குனர் உதயகுமார் சார். ஃபஸ்ட்டு பேசிட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு கமலா தேட்டரில் என்ன கிளைமேக்ஸ் வரும்ட்டு. அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஆர்டி உதயகுமார் சார், நான் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்க தலைவரும் தான் இது வரைக்கும் நினச்சிருக்கேன். இன்னைக்கு தான் தெரிஞ்சது அபிராமி ரசிகர் மன்ற தலைவர்னு. குணா படத்தில் கமல்ஹாசன் கூட இத்தனோட அபிராமி சொன்னதில்லை. ஒரு படம் மிஸ் ஆகி போச்சுன்னா எவ்வளோ இயக்கம், எவ்வளோ புலம்பல். மேடம் சீக்கிரம் படம் ஆரம்பிக்க போகிறாரு, கண்டிப்பாக நீங்கள் இருப்பீங்க. அப்போ தான் அவருக்கு சினிமாவுக்கு வந்த திருப்தியாகும் அவருக்கு. இல்லைன்னா எத்தனை ஹிட்டு கொடுத்தாலும் சில ஃபீல் வந்து அந்த ஹிட்டு கொடுத்தத நிறைவு வராது. சீக்கிரம் முடிக்கணுமா?
ஓகே சார். ஓகே சார். சரி. நான் இப்போ ஃபங்க்ஷனுக்கு வந்த உடனே இந்த ஹீரோனி பேர்லாம் கொஞ்சம் விசாரித்து வச்சுக்குவேன். ஏன்னா பேசும்போது வாழ்த்து பேசணும்ல. ஆனால் இன்றைக்கி அந்த வேலையும் ஆர்கே சினிமா சார் அடிச்சுட்டு போயிட்டார். நானே கேட்கல, அவர் கேட்டு வச்சுருக்காரு குஷிதா கதாநாயகி பேருன்ட்டு. ஆமாம், நிறைய பேரை நம்ம வேலையை குறைச்சிட்டாங்க இன்றைக்கி. இந்த ஃபங்க்ஷனில் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறது என்னென்னா நட்பு. உங்களுக்கு தயாரிப்பாளருக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். நான் ஒரு நண்பனுக்காக அவரை இயக்குனர் ஆக்கணும்னா ஒரு படம் எடுக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். அதுக்கு நான் உண்மையிலேயே புருஷரை பாராட்டுறேன். அதே மாதிரி ஒரு நட்புக்காக அவர் படம் எடுத்தாலும் நம்ம டைரக்டர் வந்து கதைக்காகத்தான் படம் பண்ணியிருக்கார். அது ட்ரெயிலில் பக்கமாக தெரிஞ்சு போச்சு. கண்டென்ட் கேட்டேன். இப்போ உள்ள சமூகத்துக்கு தேவையான படம். இயக்குனர் சிந்திப்பாங்க, ரசிகர்கள் படத்தை பார்த்துட்டு போயிடணும். சிந்திக்கிற வேலையெல்லாம் இயக்குனருக்கு, மக்கள் வந்து படத்தை பார்த்துட்டு போயிடணும். ஆனால் சில இயக்குனர் தான் அவரும் சிந்தித்து மக்களையும் சிந்திக்க வைப்பாங்க. இந்த படம் மக்களையும் சிந்திக்க வைக்கிற படம். ஐபிஎல் ஒரு சமூக சிந்தனையோட, சமூக அக்கறையோட கருணாநிதி அவர்கள் படத்தை எடுத்திருக்கிறாரு. கருணாநிதி அப்படிங்கும்போது அது சாதாரண பெயர் இல்லை, அது பவர்ஃபுல் பேர். அது தமிழ் திரையுலகில் கருணாநிதி அப்படின்னா இந்த வரலாறு இருக்க வரைக்கும் அந்த பேர் சினிமாவில் இருக்கும். ஏன்னா அரசர் கதைகள், சாமி கதைகள் வெறும் பாட்டாக போய்க்கிற காலகட்டத்தில் இந்த சினிமா அப்படியே திருப்பி போட்ட படம் பராசக்தி. கலைஞரோட வசனம். அதுக்கப்புறம் சினிமாவை வேறு ரூட்டில் போயிடுச்சு. ஆரம்ப காலகட்டத்தில் இந்த ப்ரொடியூசர் அந்த பேனர் நேமில் தான் டைட்டில் போடுவாங்க. ஏவிஎம்மின் வாழ்க்கை, அது மாதிரி தேவரின் தெய்வம், ஜெமினியின் ஒளி விளக்கு, இப்படி பேனர் போட்டு தான் டைட்டில் வரும். அதுக்கப்புறம் இயக்குனர் காலம் வரும்போது தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது ஸ்ரீதர் சார். அவர் வந்ததுக்கப்புறம் தான் ஸ்ரீதரின் நெஞ்சில் ஒரு ஆலயம், அப்படி அப்புறம் பாலச்சந்தரின், அப்புறம் பாரதி ராஜாவின், அது ஆரம்பம். ஒரு ப்ரொடியூசர் பேர் போகிறது ஓகே, இயக்குனர் வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் அவங்க பேர் போகிறது ஓகே. ஆனால் ஒரு வசனகர்த்தா அவர் பேரை போட்டு ஒரு டைட்டில் வர்றது அந்த கருணாநிதிங்கிற வார்த்தை பேர். கருணாநிதியின் பராசக்தி, கருணாநிதியின் பூம்புகார். அங்கே பேனர் இருக்காது, டைரக்டரும் கீழே இருப்பாங்க. அப்போ ஒரு வசனகர்த்தா அந்த ஒரு படத்தை தாங்கி நிற்கிறார். கருணாநிதியின் போட்டு போகிற அளவுக்கு. அதனால் சில நேரங்களில் நம்ம பேரை காப்பாற்றுறோமோ இல்லையோ, அவங்க பேரையும் காப்பாற்றணும். கருணாநிதி சார், இப்போ உங்கள் பேரை காப்பாற்றுறது இல்லையோ, நீங்கள் அவர் பேரையும் காப்பாற்றுற நிலைமையில் இருக்கீங்க இப்போ. அதனால் நானும் சொல்கிறேன்னா, இந்த படம் வெற்றிக்கு அப்புறம் நீங்கள் தொடர்ந்து வெற்றி கொடுத்து இயக்குனர் கருணாநிதியின் அப்படின்னு டைட்டில் போகிற அளவுக்கு நீங்கள் வெற்றி அடையணும். இந்த இது பார்க்கும்போது சந்தோஷம். ஏன்னா டைரக்டர் பை கருணாநிதி. சமீபத்தில் ரொம்ப ஒரு வேதனான விஷயம், ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, நிறைய விளம்பரங்களை பார்த்தேன் சார். படம் தூங்கும்போது அந்த தயாரிப்பாளரும் இயக்குனரும்
நல்லா நட்பாக கட்டி பிடிச்சி மாலையை மாற்றிக்கிட்டு மணப்பெண் மாதிரி அவ மாலையை போட மாலையை போட அப்போல்லாம் கட்டி பிடிப்பாங்க. படம் முடியும் போது அது இல்லை. பெரும்பாலான படத்துக்கு நான் சொல்கிறேன், நிறைய ஆடியோ லான்ச்சுக்கு போயிருக்கோம். திடீர்னு உதயகுமார் சார் யார் இயக்குனர்ப்பா, இயக்குனர் வந்திருக்க மாட்டார், கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. அப்போ புடிச்சுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இயக்குனரே அவாய்ட் பண்ணிடுறாங்க. என்னென்னா, நிறைய விளம்பரங்களை பார்த்ததில் ஒரு 4-5 படம் அந்த டைட்டில் கீழே இப்போ இதில் இருக்கிற கருணாநிதின்ட்டு போல்டாக இருக்கும், அப்போ பிடிச்சிட்டு பேரும் போல்டாக இருக்கும். மற்ற அந்த பிஆர்ஓஸ் ஸ்டில்ஸு இதெல்லாம் ஒரு லெவலில் இருக்கும். ஒரு 4-5 படத்தில் இயக்குனர் பேர் அந்த பிஆர்ஓ ஸ்டில்ஸ் அந்த இதுலேயே சேர்த்தம் போடுறாங்க. அதுக்கான இடம் இல்லை, பலவீனப்படுத்திடுறாங்க. அப்போ இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் ஏதாவது பிரச்சனைக்கும் போது அவங்க கடைசியாக இந்த விளம்பரத்துலேயும் இதில் தான் அவரை பழி வாங்குறாங்க. அது இருக்கக்கூடாது. 1000 பிரச்சனை இருக்கலாம், இயக்குனருக்கும் பிடிச்சிருக்கும் 1000 பிரச்சனை இருக்கலாம். ஆனால் இயக்குனருக்கான இடத்த கொடுத்தா தான் அந்த படத்துக்கு மதிப்பு. நீங்கள் இயக்குனர் பேர் இட்டுடி பண்ணிங்கன்னா அது படத்துக்கே மதிப்பெல்லாம் போயிடும். பார்க்குறவங்களுக்கு அது இயக்குனருக்கான இடத்துல இயக்குனர் பேர் இருக்கணும். நீங்கள் உங்கள் பிரச்சனைக்கும் போது இயக்குனர் பேரை போடாமல் விட்டுருங்க, இல்லைன்னா சின்னதாக போட்டு விட்டுருங்க. அது தப்பு. அது வந்து ஒரு படைப்பை நீங்கள் பலவீனப்படுத்தாதீங்க. நீங்கள் இயக்குனர் தனிப்பட்ட விஷயத்தில் நீ சம்பளம் கொடுக்காம இருங்க, மற்ற வேணும் பண்ணுங்க. நீங்கள் அந்த விளம்பர படைப்புங்கிறது அதுக்கானது கொடுக்கணும். இப்போ அப்பா பையனுக்கு பிரச்சனை, பையன் இனிஷியல் மாற்ற முடியுமா? யாருந்தே பிரச்சனை இருந்தாலும் அந்த பையன் இனிஷியல் அப்போ தான் போட முடியும், இன்னொரு பேரை போட முடியாது. அது மாதிரி ப்ரொடியூசருக்கும் இயக்குனருக்கும் 1000 பிரச்சனை இருந்தாலும் அந்த விளம்பரத்தில் இயக்குனருக்கான இடத்த கொடுக்கணும். கருணாநிதி ஓல்டாக இருக்குது சார் உங்கள் டிசைனில், நான் 2-3 நிமிஷத்தில் மிஸ் பண்ணிட்டேன். இங்கே பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. அப்போ தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்குமான நட்பு சந்தோஷம் இன்றைக்கி நீடிச்சுக்கு இருக்குது, எப்பவும் நீடிக்கணும். நம்ம கிஷோர் சார் வந்து ஒரு படத்தில் நடிக்கிறாருன்னு சொன்னாலே அந்த படம் நல்ல கதையும் சொல்ல படமாக தான் இருக்கும். ஆனால் எல்லா படத்தையும் ஒத்துக்கிறது இல்லை, கதையை கேட்டு அவருக்கு சரியாக இருந்தால் தான் ஒத்துக்குவார். கிஷோர் நடிக்கிறதுனால கதை நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அப்புறம் பாக்கியராஜ் சார் வந்து இவ்வளோ பேசிக்கிட்டு இருந்தோம், மினிஸ்டர் தான் இங்கே இருந்தார். அவர் கொஞ்சம் ஆதங்கப்பட்டார். போகிற பாடல்கள்லாம் திருப்பி அவங்கள பாடுற மாதிரி இல்லை, கேட்குற மாதிரி இருக்குது, யாரும் திருப்பி பாடுற மாதிரி இல்லை, பாடவும் முடியலை ஃபீல் பண்ணியிருந்தார். ஆனால் இந்த ஐபிஎல் பாடல்கள் அனைத்தும் நாங்களும் பாடுற மாதிரி இருக்கு. எப்போ ஒரு பாடலை கேட்டு திருப்பி மக்களும் பாடுறாங்களோ அதுதான் சிறந்த பாடல், அதான் போய் சேரும். வார்த்தையில் மடக்கி சிலதெல்லாம் பாவம், இந்த கார்த்திக் சார் இருக்கார், மோகன் சார், கவிஞர்கள்லாம் பாவம் சில இடத்துல கொடுத்து வார்த்தையை மடக்கி இது பண்ணிவிட்ருவாங்க. இதில் தெளிவாக இருக்குது. எனக்கு அது பிடிச்ச பாடல் இன்னொன்று, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு கருத்துள்ள பாடல், அப்போ இப்போ வச்சு செஞ்சிட்டாங்க. இப்போது ஏன்னா அப்போது கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் அவர் படத்தில் இந்த மாதிரி இந்த அப்போக்கும் நாட்டு நடப்பை பற்றி சில பாடல் போடுவார். இப்போ அந்த காலத்துலேயே இப்போ சங்கீதம் அது மாதிரி இப்போ பாட்டே வந்ததில்லை. இப்போ சரியாக இருக்குது சார். ஒரு பெண்கள் அப்போ எப்படி இருக்காங்க, இப்போ எப்படி இருக்காங்க சொல்லி ஆகணும். யாரும் சொல்கிறது எல்லாருமே அப்படியே போயிருந்தால் ஒரு கலாச்சாரத்தையும் பண்பாடையும் சில நேரங்களில் கதையிலும் பதிவு பண்ணணும், பாடலையும் பதிவு பண்ணணும். அது நல்ல கலைஞனுக்கு அழகு, ஒரு நல்ல கவிஞனுக்கு அழகு, நல்ல இசையமைப்பாளருக்கு அழகு. அந்த ஒரு பாடல் சமூக அக்கறையை காட்டுது. அதுக்கு இந்த மியூசிக் டைரக்டருக்கு, அஸ்வினுக்கு, பாடலாசிரியர் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். டிடிஎஃப் வாசன் கதாநாயகன், நானும் செல்வமணி சார் கூட தான் ட்ரெய்லர் பார்த்தோம், பாட்டெலாம் பார்த்தோம். எங்கிட்டையும் கேட்டார், சார் எப்படி சார் இருக்குது, அதை டெவலப் பண்ணிக்கணுமா சார், நான் என்ன சார் பண்ணணும் அப்படி ரொம்ப கேட்டார். நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம், அவ்வளோதான் சொன்ன மாதிரி. கொஞ்சம் இந்த பைக் ரேஸு இதெல்லாம் நீங்கள் குறைச்சிக்கணும். ஏன்னா உங்களை நம்பி நீங்கள் பணம் போடுவாங்க, ப்ரொடியூசர்ஸ் கோடிக்கணக்கில் போடுவாங்க. அப்போ நீ சினிமாவில் நடிக்க வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி விளையாட்டுகள் கொஞ்சம்
குறைச்சிக்கணும். ஏன்னா நம்மளை நம்பி ஒரு சில ஒரு மூலதனம் போடும்போது, கோடிக்கணக்கில் போடும்போது அதுக்கு நம்ம முழுக்க அதுக்கு பொறுப்பாக இருக்கணும். அதை விட முக்கியமான ஒன்று எப்படின்னா, இப்போ உள்ள வர ஹீரோக்களுக்கு இந்த படம் ஹிட் ஆயிரும், இதுக்கப்புறம் நீங்கள் மார்க்கெட்டுக்கு வந்து பெரிய மார்க்கெட்டுக்கு வந்துடுவீங்க, அது கன்ஃபார்ம். சில படங்கள் நம்மளுக்கு எல்லாருக்கும், உங்களுக்கும் சரி சினிமாக்காரங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு புது ஹீரோ ஜெயிக்கணும், சின்ன ஹீரோக்கள் படம் ஜெயிக்கணும், எல்லாம் சந்தோஷம் இருக்கும். ஜெயிக்கும்போது எல்லாம் சந்தோஷம் தான், நம்ம சந்தோஷப்படுறோம். ஆனால் ஒரு படம் ஜெயித்த உடனே டக்குனு சம்பளம் எகிரிடுது. இங்கே உதவி இயக்குநர்கள் நிறைய பேர் கதையை வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க பட்ஜெட் ஓகே, ஒரு இப்போதைக்கு 3 கோடிங்கிறது ஒரு பட்ஜெட்டாக இருக்குது. அப்போ ஒரு ஹீரோ ஜெயிக்கிறான், ஓகே புது ஹீரோ ஜெயிச்சிட்டாரு, இவர்கிட்ட போனால் இந்த பட்ஜெட்டில் நம்ம கதை பண்ணிடலாம் அப்படின்னு சம்பளம் கேட்கும்போது என்ன பட்ஜெட்டோ அந்த சம்பளத்தை ஹீரோ கேட்குறாரு. அப்போ அங்கேயே மாட்டிக்குது. படிப்படியாக சம்பளத்தை கூட்டிக்கணும். இன்னும் ஒன்று முக்கியமான எப்படின்னா, ஹீரோக்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜெயித்த உடனே தனியாக ஒரு பிஆர்ஓ வைக்கிறீங்க, தனியாக ஒரு மேனேஜர் வைக்கிறீங்க, அப்புறம் உங்களுக்காக பர்சனலாக மேக்கப் மேன், பர்சனலாக காஸ்டியூமர், ஃபைட்டு கற்றுக்கிறீங்க, டான்ஸ் கற்றுக்கிறீங்க. இது எல்லாத்தையும் விட முக்கியம் உங்களுக்கு ஸ்டோரி நாலேஜ் வேணும், கதை நாலேஜ் வேணும். கதை தான் உங்களை ஒரு நீண்ட காலம் உங்களை சினிமாவில் வைக்கும். இப்போ அது இல்லை. ஒரு காலத்தில் ப்ரொடியூசர் கதை கேட்டார், அந்த கதை நல்லா இருந்துச்சுன்னா இந்த கதைக்கு இந்த ஹீரோ சரியாக இருப்பார் அப்படின்னு அந்த ஹீரோட்ட போய் கதை சொல்லி அப்படி போய்க்கிருச்சு. இப்போது ஹீரோக்குள்ள தான் நிறைய கதையில் தீர்மானிக்கிற பொசிஷன் இருக்கும்போது கதாநாயகர்களுக்கு கதை நாலேஜ் வேணும். இல்லையா ஒன்றும் பிரச்சனை இல்லை, காஸ்டியூம் வைக்கிற மாதிரி, பெர்சனல் மேக்கப் பண்ண வைக்கிற மாதிரி, பெர்சனல் பிஆர்ஓ வைக்கிற மாதிரி கதை கேட்கறதுக்கு ஆள் வைங்க சார். அது பெரிய செலவு ஆக போகிறது இல்லை சார், ஒன்றுமே இல்லை சார். நீங்கள் நல்ல கதை ஞானம் உள்ளவங்க எத்தனை சினிமாவில் இருக்காங்க, எத்தனை கதாசிரியர் இருக்காங்க, உலக சினிமா தெரிஞ்ச எத்தனை பேர் இங்கே கதாசிரியர் இயக்குனர் இங்கே இருக்காங்க. நீங்கள் மற்றதுக்கெல்லாம் பிரச்சனை ஆள் வைக்கும்போது ஒரு படைப்பு, நீங்கள் நடிக்கிற படம் பெரிய ஹிட் ஆகணும், தொடர்ந்து நீங்கள் சினிமாவில் இருக்கணும். அப்படிங்கும்போது கதை கேட்கறதுக்குன்னு கூட நல்ல ஆளை வச்சுக்கோங்க. தேவைப்படுதா இயக்கம் சக்கத்துக்கு வாங்க, இந்த தலைவர் இருக்கார், 1000 பேர் இருக்காங்க சார் ஸ்டோரி நாலேஜ் உள்ளவங்க எங்கள் கிட்ட. நீங்கள் அதை தேர்ந்தெடுங்க, ஒரு ஆளை கூட வச்சுங்க. புதுசாக வர கதாநாயகர்கள், ஏன்னா ஒரு 10-15 படம் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு கதை நாலேஜ் வந்துடும், அவங்க கதை கேட்கலாம். புதுசாக ஒரு 2 படம் ஜெயிச்ச உடனே நீங்கள் வேறு மாதிரி போயிடுறீங்க. அப்போ புதுசாக வர கதாநாயகர்கள் தயவுசெய்து ஸ்டோரி கேட்குறதுக்குன்னு நீங்கள் ஆளை வச்சுக்கோங்க, உங்களுக்கு வெற்றி நிரந்தரமாக இருக்கும். இந்த ஐபிஎல் படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். அஸ்வின் சாங்ஸ்லாம் சூப்பர், பாடலாசிரியர்கள் உங்கள் வரிகள் எல்லாம் சூப்பர், ஆர்ட் டைரக்டர் சின்ன சொல்லுவாங்கள்ல, தோற்றத்தை வச்சுலாம் யாரும் கணக்கு விட முடியாது, திறமை தான் இங்கே முக்கியம், இங்கே தோற்றமே முக்கியம் இல்லை. இந்த குழு மிகப்பெரிய வெற்றி அடைந்து தொடர்ந்து நீங்கள் நட்புக்காக எடுத்தீங்க, நீ தொடர்ந்து சினிமாவுக்காக தொடர்ந்து படம் எடுங்க. நன்றி, வணக்கம்.